ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது பூஸ்டோ போன்விட்டோவோ கிடையாதுங்க. இது அத்திப்பழத்துடைய பவுடர். எனக்கு வந்து நாட்டு அத்தி கிடச்சிது. ஒரு 2 கிலோ அளவுக்கு நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் தொடச்சி. இதை கட் பண்ணி ஆற வச்சு தான் பொடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணிக்கணும். இதில் நிறைய பூச்சி புழு இருக்கும். அத்திப்பழம்னாவே ஹைப்ரிட்டில் அவ்வளோவா வராது, நாட்டு அத்தியில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம காய வைக்கணும். இது நம்ம பாலில் கலந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாட் மில்க்லேயும் நம்ம கலந்து குடிக்கலாம், இல்லை சில்லுன்னு மில்க் ஷேக் மாதிரியும் செஞ்சு குடிக்கலாம். இந்த பாலும் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதனால் நிறைய கிடைக்கும் போது இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 இயர் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் சப்பாத்தி மாவு செய்யும் போது அதில் வந்து ஒரு 1 ஆர் 2 ஸ்பூன் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். டைரெக்டாக மில்க் ஷேக்கில் குடிக்கலன்னா. நல்லா வெயில் காலம் இது, அதனால் நல்லா நம்மளுக்கு காஞ்சி வந்துடும். இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுக்கிறேன். சப்போஸ் வெயில் இல்லைன்னா நம்ம அவனில் கூட வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே நாளில் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. அவ்வளோ வெயில். இது துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாகவும் காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே கொஞ்சம் நேரம் நான் வந்து வெயிலில் வச்சுருந்தேன், ஒரு 1 ஹவர். அதே சூட்டோட மிக்ஸியில் மாற்றி நல்லா பொடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். கண்டிப்பாக சீசனில் இந்த மாதிரி நாட்டு அத்தி பழம் கிடைக்கும் போது இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு தோசை மாவில் இல்லை சப்பாத்தி மாவில் சேர்த்து நம்ம பிசைஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, சாப்பிடாத குழந்தைங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷிங் யூ ஹாப்பி குக்கிங்.